வாழ்க வளமுடன். ஸோ வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கும் குருஜி அவர்களுக்கும் இந்த இடத்துக்கு இன்றைக்கி நான் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்த ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய டீம் ஃபெமினையன் டீம் குழுவிற்கும் மேடம்க்கும் சீதாலக்ஷ்மி அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வர வச்சாங்க. அத்துணை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். 7 நாட்கள் நீங்கள் வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்னுடைய உரையை கேட்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி கொள்ளுங்கள். டாக்டர் கோமதின்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் வந்து மருத்துவர் கிடையாது. 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். இதற்காகனா மனசை படித்ததுக்காக 7 சக்தி மையங்களை படித்து திருமூலரையும் வள்ளலாரையும் படித்து அதில் ஒரு டாக்டர் பட்டம், அதற்கு ஒரு பயிற்சியாளராக இருந்து கடந்த 18 வருடமாக இலவசமாக அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு டாக்டர் பட்டம். இது 2 டாக்டர் பட்டம் அதற்கு கிடைத்தது. மனித உடம்பு வந்து ஆலயம், திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம ஐயா வேதாத்ரி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. உடம்பு தான் ஆலயம், உள்ளம்தான் கோவில், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே, தெல்ல தெரிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடம்பு ஆலயம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? 7 நாள் பயிற்சி முடிச்சிருக்கீங்க. உண்மையாலுமே நீங்கள் எல்லோருமே தேடுதல் உள்ள குழந்தைகள். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நிச்சயம் நீங்கள் புண்ணியம் செய்த ஆத்மாக்கள். அப்படி இருந்தால் தான் இங்கே வந்து இந்த பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ண முடியும். அப்போது இந்த உடம்பு ஆலயம்ங்கிறத இந்த 7 நாள்லேயே உனக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையா? புரிஞ்சிருக்குல்ல. ஆனால் நமக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் ஆலயமாக தெரியுதா? யாராவது ஒருத்தர் எனக்கு பீரியட்ஸ் டைம்லையும் எனக்கு ஆலயமாக தான் தெரியுது, அதாவது இந்த உடம்பு வந்து அவ்வளோ பூரிப்பாக இருக்குது, எனக்கு என்னோட மாதவிடாயை என்னோட பீரியட்ஸை நான் கொண்டாடுறேன், நிஜமாலுமே நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் கை உயர்த்துங்களேன். ஒரு 10 பேர் கை உயர்த்தியிருக்கீங்க. நல்ல விஷயம். உங்கள் உடம்பு உண்மையாலுமே உங்கள் உடம்பு மனசு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஆண்களுக்கு பீரியட்ஸுங்கிறதே இல்லை. அவங்களுக்கு மாதவிடாய் கிடையாது, கர்ப்பப்பை இல்லை, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்களுக்கு. கரெக்டா? ஆண் குழந்தைங்களுக்கு ஆண்களுக்கு அது கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு எத்தனை வயசுல பீரியட்ஸ் ஆகிறாங்கம்மா? எத்தனை வயசு? 8, 12, 10, 10 வயது குழந்தை எல்லாமே பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. இங்கே பீரியட்ஸ் ஆகாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க? ஓகே, நிச்சயம் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேம்மா, வெரி குட். 10 வயது வரும் பொழுது அவளுடைய உடல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. கரெக்டா? அந்த பீரியட்ஸுங்கிற இடத்துக்கு அவள் வரா. நான் பீரியட்ஸ் ஆனது வந்து 15 வயசில், 10th 9th ஆஃப் இயர்லி லீவில் தான் நான் பீரியட்ஸ் ஆனேன். 15 வயசில். இன்னைக்கு 5 வருடத்துக்கு முன்பாகவே அந்த குழந்தைக்கு அந்த நிகழ்வு நடக்குது. உடலை பற்றி, மனதை பற்றி, உளவியல் பற்றி புரியாமையே அந்த விஷயம் நடந்துருது. அதனோட எஜுகேட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஏன் அந்த மாதவிடாய் சுழற்சி நடக்குது, அதனால என்ன உனக்கு உளவியல் பிரச்சனை வரும் அப்படின்னு வீடுகளில் உட்காந்து பேசுகிறோமா? அம்மா அப்பா நீ எல்லாம் உட்காந்து நம்ம பேசுகிறோமானா இல்லை. இதை எப்படி நம்ம வச்சுருக்கோம்னா இது ஒரு பயம் சார்ந்த விஷயமாகவும், ஒரு கூச்சம் சார்ந்த விஷயமாகவும், அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மையாகத்தான் இது இருக்குது. நான் 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இன்னைக்கு இத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இதை எதுக்காக கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். இந்த விஷயத்தை சத்தம் போட்டு பேசினேன் இல்லையா, கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ஓப்பனாக பல மேடைகளில் போய் பேசினேன் பாருங்க, அதுக்கு கிடைத்த விருதுகளாகத்தான் அதை கருதுகிறேன் நான். மற்றபடி என் உழைப்புக்கு கிடைத்ததாகவோ அல்லது அந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைச்சதாகவோ நான் கருதலை. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணையும் நான் சந்தித்து நீங்கள் மாதவிடாய் சமயத்தில் என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க தெரியுமா,
ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் 2007 மார்க்கெட்டில் என்னென்ன நாப்கின் இருக்குதுன்னு எல்லாமே கடைகளில் போய் வாங்கி அதை லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன நாப்கின்லாம் நீ யூஸ் பண்ணுற சொல்ல? ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர், சோஃபி, அப்புறம் நூவா, வேற இது எல்லாத்தையுமே ஒரு 8 இருக்கும். ஒரு 8 நாப்கினை நான் கலெக்ட் பண்ணி அதிகமான விற்பனைக்கு இருக்கிறது விஸ்பர் தான். 10,000 கோடி டர்ன் ஓவர். நீ தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளே, பெண் குழந்தைங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் இது. 10,000 கோடி, எத்தனை சைபர்னு போட்டு பாரு. 10,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் விற்பனையாகிற ப்ராடக்ட் அந்த ஒரு ப்ராடக்ட். இந்த 10,000 கோடிக்கு விற்பனையாகிற அந்த ப்ராடக்ட் எங்க வாங்குறோம்? நம்ம மெடிக்கல்ல, ஒரு பெட்டி கடையில், ஸ்டோரில் தானே வாங்குறோம். ஆனால் அரசாங்கம் இந்த பொருளுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. என்ன கிளாஸ்னா, மருந்து மாத்திரைகள்லாம் தயாரிப்பதற்கு ஒரு அடிப்படை சட்டம் இருக்குமா இருக்காதா? ஒரு மாத்திரை இப்படி தான் தயாரிக்கணும். இப்போ சும்மா நம்ம குடிசை தொழில் மாதிரி மாத்திரை தயாரித்து கொடுத்தா நீ வாங்கி சாப்பிடுவியா? அப்போ ஹைஜீன் ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ கிளாஸ் 5ங்கிற விஷயமெல்லாம் ஹைஜீனில் வருது. அப்போ இந்த சானிட்டரி நாப்கின் எதில் வருதுன்னா கிளாஸ் 5ல் வருது. இது நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நீ நோட் பண்ணி, எல்லார் கையிலையும் உனக்கு எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கா இல்லையா? இன்டர்நெட்டோட ஃபோன் வச்சுருக்கியா இல்லையா? வச்சுருக்கீங்களா இல்லையா? கூகுள் போய் பார்க்குறீங்களா இல்லையா? சாட் ஜிபிடி, கூகுள், யூடியூப் எல்லாம் நீங்கள் அந்த இடத்துல தானே இருக்கிறீங்க. நீங்கள் போய் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சானிட்டரி நாப்கின் கிளாஸ் 5ல் வருது. கிளாஸ் 5ல் வந்தால் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிளாஸ் 5ல் இருக்குன்னா மெடிசன்லாம் இருக்குது. அப்போ மெடிசனில் தானே எது வருது? சானிட்டரி நாப்கின் வருது. அப்போ மெடிசன் தயாரிக்கிற ஒரு முக்கியத்துவம் இந்த சானிட்டரி பேடுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கிளாஸ் 5ல் வருதுன்னா அப்படி தானே கொடுக்கணும். அப்போது நான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பேடெல்லாம் எடுத்து, அது எங்கே விற்கிது? பெட்டி கடையில் விற்கிது. பெட்டி கடையில் விற்கிற நாப்கினை எடுத்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், லேப் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன் லேப் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏன் அந்த தாட் வந்துச்சு, நான் ஏன் போய் நாப்கினை எடுத்துகிட்டு போய் நான் லேப் டெஸ்ட் பண்ணணும்? கேள்வி வருதா இல்லையா? இந்த அம்மா எதுக்கு இந்த லேப் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு பீரியட்ஸில் பயங்கரமான பிரச்சனை இருக்கும். 2 தொடையும். இப்போ இந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்கல்ல, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. நிச்சயமாக அந்த குழந்தைய நான் மேடை ஏறி கூப்பிட்டு கேட்டேன்னா 2 தொடையும் அவளுக்கு இச்சிங் இரிட்டேஷன் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? தொடை 2 புண்ணா இருக்குமா இருக்காதா? வாமிட்டிங் சென்ஸ், அடிவயிறு வலிக்கிறது, கால் கெண்டை பிடிக்கும், நமக்கு சாப்பிட முடியாது. நம்ம பிளட்டே மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும், சோர்வாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், ஹாப்பியான மூடுக்கே வர முடியாது. இந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே வராது. 30 நாளைக்கு ஒரு முறை ஆகணும், 28 நாட்களுக்கு ஒரு முறை ஆகணும், வராது. 30 நாள், 35 நாள், 50 நாள், 60 டேட்டே என்னால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி போக முடியாது. ஏன்னா இந்த டேட்டில் ஆகும்னா நம்ம போகாமல் இருக்கலாம். எந்த டேட்டில் வேணால் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் 10 டேஸ்க்கு இருக்கும், 15 டேஸ்க்கு இருக்கும், ஓவர்ஃப்ளோ இருக்கும். அப்போ என்னால் மெடிடேஷன் பண்ண முடியுமா? தியானம் பண்ணால் நல்லது. அடிவயிறு வலிக்கும், இங்கே அப்படியே இழுத்து பிடிக்கும், உட்காந்து மெடிடேஷனே என்னால் பண்ண முடியாது. அப்போ எனக்கு திருமூலர் சொன்னது, வள்ளலார் சொன்னது, ஔவையார் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்னடா இது, உடம்பை வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற உடலை உருக்கி உள்ள ஒளியை பெருக்கி அந்த ஜீவாத்மாவை பார்த்துடலான்னு சொல்கிறாங்க. 15 நாளைக்கு இப்படி ஊற்றுன்னு ஊற்றுனா நான் எங்கே போய் ஜீவாத்மாவை பார்க்கறதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்கும், ஒரு கஷ்டமாகவும் இருக்கும். அந்த சமயத்தில் தான் இல்லை, நிச்சயமாக கடவுள் இப்படி படைச்சிருக்க மாட்டார், நம்ம ஏதோ ஒரு சில தவறு ஏதோ பண்ணுறோம், ஒருவேளை இந்த சானிட்டரி நாப்கின்ல அந்த தவறு இருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் தான் நான் போய் அதை எல்லாமே எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன்.
இந்த பேடு எப்படி அப்போ தான் நான் போய் சர்ச் பண்ணுறேன். ஓ இது மருத்துவத்தில் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சரி, மருத்துவத்தில் வருதுன்னா இந்த ரா மெட்டீரியல்லாம் இவங்க எப்படி வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு லேப் டெஸ்ட் கொடுக்குறேன். லேப் டெஸ்ட் கொடுத்தா அதில் தான் எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி காத்திருந்துச்சு அந்த டெஸ்ட்டு வந்த ரிப்போர்ட்டில். இப்போ நம்ம எல்லாருமே மாதத்துக்கு ஒரு 5 நாள் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? பீரியட்ஸ் டேல நீ காஃபி கூட குடிக்காமல் இருந்துருவ, ஏன் ஒரு வேளை சாப்பிடாம கூட இருந்துருவ. பேட் இல்லாமல் இருக்க முடியுமா 5 நாளைக்கு? இருக்க முடியுமாடா? இருக்க முடியாது இல்லை. அப்போ அத்தியாவசியத்தில் ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு பேடு குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். செக் பண்ணால் ரசாயனங்கள், பிளாஸ்டிக், வாசனை திரவியங்கள், சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம் இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொன்ன பேடர் எல்லா பேடுமே எடுத்து நான் டெஸ்ட் பண்ணேன். அந்த ரிப்போர்ட் இன்னும் வச்சுருக்கேன். அதை நான் கூகுள்லையும் போட்டு வச்சுருக்கேன். அந்த யார் டெஸ்ட் பண்ணாரோ அவரே போட்டு வச்சுருக்காரு. அதுவும் நீ போய் பார்க்கலாம், இருக்கு, இன்னுமே இருக்கு. அப்போ அந்த பாதிப்பால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் போய் மருத்துவர்கிட்ட கேட்டேன் 2008. இதெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்? நான் உடம்புக்குள்ள தானே யூஸ் பண்ணுறேன். இப்போ நீ செப்பல் போட்டிருக்க, ஒரு கிளிப்பு குத்தியிருக்க, ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கன்னா அதை விட பேடு டைரக்டாக பிறப்புறுப்பில் நமக்கு இம்மீடியட்டாக உள்ளே போகிற இடம், பிளட்டில் கலக்காமல் உயிர் சக்தியிலே மூலாதாரம் படிச்சில, மூலாதாரம் உயிர் இருக்கிற சக்தி தானே மூலாதாரம். அங்கே கொண்டு போய் ஆசனவாயும் பிறப்புறுப்புக்கும் ரெண்டுமே ஹோல்ஸில் உள்ளே போச்சுன்னா என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு நான் போய் மருத்துவர்கள்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, பெண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும், அன்வான்டா ரோமங்கள் வளரும், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கும், பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் வரும், கேன்சர் வரும், வெள்ளைப்படுதல் வரும், ஓவர்ஃப்ளோ இருக்கும், நீர்க்கட்டி வரும், மலட்டுத்தன்மை வரும், சர்விக்கல் கேன்சர் வரும் அப்படின்னு வரிசையாக ஒரு 25 பிரச்சனை சொன்னாங்க மருத்துவர்கள். அப்போ இதுக்கு தீர்வு என்னங்க டாக்டர்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம அந்த காலம் மாதிரி துணி தான் யூஸ் பண்ணணும், காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும், அந்த துணியும் துவைச்சு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மருத்துவர் எனக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. இப்போது அந்த சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நீ காட்டன் தான் யூஸ் பண்ணணும், புது துணி தான் யூஸ் பண்ணணும், அதுவும் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணணும், நீ துவைச்சு காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நம்ம யாருக்காவது அது சாத்தியம் இருக்குதா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை தானே. வாய்ப்பே இல்லாமல் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி அன்றாட பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லை. அப்போ இதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கணுமே, அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணேன். இந்த தயாரிக்கிறாங்கல்ல அவங்களோட ஃபேக்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குது, ஒருவேளை அவங்கக்கிட்டேயே போய் பேசலாம், மருத்துவர்கிட்ட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது தயாரிக்கிறவர்கிட்ட போய் உட்காந்து எனக்கு ஏன் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை நீ தயாரித்து தருகிறாய், நீ மாற்றி ஏதாவது விஷயம் அவங்ககிட்ட கேட்டால் தானே தெரியும், கரெக்டாக இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் கேட்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் இந்த ரேட்டில் தான் இந்த பெண்கள் வாங்குவாங்க, இதுக்கு மேலே நாங்கள் தயாரித்து கொடுக்க முடியாது, நாங்கள் எடுக்கிற ரா மெட்டீரியல் எல்லாமே ரீசைக்கிள் காட்டன், ரீசைக்கிள் நியூஸ் பேப்பர், அட்டைப்பெட்டி, ஆஸ்பெட்டாஸு, யூஸ் பண்ண காட்டன் இதெல்லாம் தான் வாங்கி நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி இப்படி வச்சு தான் அனுப்புகிறோம், அப்போ தான் இந்த ரேட்டில் வரும், இது தான் வாங்குவாங்க, இதுக்கு மேலே குவாலிட்டி அப்படியெல்லாம் நம்ம ஊர் பெண்கள் வாங்க மாட்டாங்க, நாங்கள் தயாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இவ்வளோ பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க, அப்போ அந்த பெண் குலத்துக்கு அது அவங்க பிரச்சனை அப்படின்ட்டாங்க. விட்டுறலாமா இப்படியே? சரி, அவங்க பிரச்சனை தான், கேன்சர் வந்தால் வந்துட்டு போகுது, பிசிஓடி வந்தால் வந்துட்டு போகுது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுலேருந்து தானே வந்தோம், ஆமாவா இல்லையா? வானத்திலேருந்து வந்தோமா, அம்மா வயிற்றுலேருந்து வந்தோமா? அம்மா வயிற்றுலேருந்து வந்தோம்.
உன் வயிற்றுலையும் கர்ப்பப்பை இருக்குது, உன் வயிற்றுக்குள்ளாரையும் அந்த கருவறையில் லட்சக்கணக்கான எஃகு இருக்குது. இப்போ பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நாளைக்கு திருமணமாக தான் போகுது உனக்கு, நீ தாய்மை பேர் அடைய தான் போகிற. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஈரோட்டிலேயே 20 இடங்களில் செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? செயற்கை கருத்தரிப்பு மையம், இந்த பேரே நமக்கு பாதிப்பான பேரா இல்லையா? நீ இது சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லை இப்படி நம்ம கடந்து அப்படியே போயிடலாமா? சிந்திக்கணும் தானே. இப்போ செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்குள்ளார இன்னைக்கு திருமணம் ஆன ஒரு 100 பேருக்கு திருமணம் ஆச்சுன்னா 80 பேர் அதுக்குள்ள போயிட்டு வராங்க. நாம் இருவர் நமக்கிருவர்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தின நாடு நம்ம நாடு. நம்ம தாத்தா பாட்டி, உங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டிருக்கியா? எத்தனை குழந்தை? 5, 6, 10, 7 இப்படி தானே இருக்கு. அப்போ அந்த ஜெனரேஷன்ல வந்த ஜெனட்டிக்கா வந்த நமக்கு இயற்கையா கிடைக்குமா, இல்லை நம்ம பாட்டி செயற்கை கருத்தரிப்புக்கு போனாங்களா? அப்ப நமக்கும் இயற்கையா தானே கிடைக்கணும். அப்ப நம்ம தப்பா ஏதோ செஞ்சாதானே அப்படி நடக்கும். நம்ம ஏதோ ராங்கா பண்ணாதானே நடக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம ராங்கா பண்ணினதுனால மருத்துவர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 4 ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை கிடைக்கல, எங்களுக்கு குழந்தை வேணும். ஏன் குழந்தை வேணும்? சொசைட்டி கேட்குறாங்க. படிச்சுட்டு இருக்கியா, என்ன படிக்கிறேனே கேட்டுட்டு இருப்பாங்க. 10th வந்ததையும் என்ன கேட்பாங்க? மார்க் என்னன்னு கேட்பாங்க. நல்ல மார்க் வாங்கிட்டு அடுத்து என்ன கேட்பாங்க? என்ன குரூப் நல்ல குரூப் எடுத்து +2 வந்துட்ட. +2ல என்ன கேட்பாங்க? என்ன மார்க்குன்னு கேட்பாங்க. நல்ல மார்க் எடுத்துட்டு அடுத்து என்ன கேட்பாங்க? எந்த காலேஜ், என்ன டாக்டரா, இன்ஜினியரா, எந்த காலேஜ்னு கேட்பாங்க. காலேஜும் நல்ல காலேஜில் சேர்ந்து முடிச்சுட்டு அடுத்து என்ன கேட்பாங்க? அரியர்லாம் இல்லாமல் முடிச்சிட்டியா, படிச்சும் நல்லா முடிச்சுட்டு அடுத்து என்ன கேட்பாங்க? வேலை. என்ன வேலை? நல்ல வேலையிலையும் போய் உட்காந்துட்டு அப்புறம் என்ன கேட்பாங்க? சம்பளம் எவ்வளோ? நல்ல சம்பளமும் வாங்கிட்டு அடுத்து என்ன கேட்பாங்க? எப்போ கல்யாணம்? மாப்பிள்ளை பார்த்துட்டியா? இந்த ஜாதகம் புடி. சரி, கல்யாணமும் பண்ணிட்டு அப்புறம் என்ன கேட்பாங்க? குழந்தை. இப்போ இதெல்லாம் உன் கையில் இருந்தது, படித்து முடிச்சு நல்ல வேலையில் வந்து திருமணம் பாயி முடிச்சு உட்காந்துட்ட. இப்போ நீ வந்து ஏஜ் அட்டன் பண்ண டேலேருந்து இந்த டயாக்சினு, குளோரினு, ப்ளீச்சிங்கு, பர்ஃப்யூமு, பிளாஸ்டிக்கு, சிலிக்கான் ஜெல்லு இதெல்லாம் உள்ளே அனுப்பியாச்சு. உள்ளே வந்து எஃகு அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு காலம் வரையில் அது வந்து கண்ணு காது முளைச்சி ஒரு குழந்தையா வெளியே வர வேண்டிய இடம் தான் அது கருவறை. அதுக்கு பேரே கருவறை. கருவறைங்கிறது இறைவன் இருக்கிற இடத்த தான் நம்ம கருவறைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சொர்க்கம். அது அந்த குழந்தை பேரு, தாய்மை பேரெல்லாம் பெரிய சொர்க்கமான ஒரு விஷயம். அப்போ இந்த சொசைட்டி கொடுக்குற அழுத்தத்தில் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் ஒரு செயற்கை, இது வந்து நம்ம நார்மலாக மருத்துவரும் இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் நாட்டு நடப்பை பேசி தான் ஆகணும். பேசலாமா வேண்டாமா? ஒரு மருத்துவர் அவர் போறாரு, படிச்சிருக்காரு, பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி படிச்சிருக்கிறாரு, பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் என்னன்னு சாமி கும்பிட்டு உட்காருவார். இப்போ நான் ஒரு செப்பல் தயாரிக்கிற கம்பெனின்னு வச்சுக்கோ. நான் என்னன்னு சாமி கும்பிட்டு என் சட்டரை ஓப்பன் பண்ணுவேன். நிறைய செப்பல் சேல்ஸ் ஆகணும் தானே. நான் ஒரு ட்ரெஸ்ஸு தயாரிக்கிற கம்பெனின்னு வச்சுக்கோ. நான் என்ன சாமி கும்பிடுவேன்? நிறைய ட்ரெஸ்ஸு சேல்ஸ் ஆகணும். இப்போது இந்த 20 ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னைக்கு காலையில். என்னன்னு அவங்க சாமி கும்பிட்டு உட்காருவாங்க. அதானே யதார்த்தம், அதானே உண்மை. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் வரக்கூடாது, அவங்கவுங்க நிம்மதியாக இருக்கணும்னு அந்த மருத்துவர் சாமி கும்பிட்டு உட்காருவாரா? உட்கார மாட்டோம். அப்போ நம்ம போகிறோம், நம்ம சரியில்லை, நம்ம தான் போகிறோம், நம்ம அறியாமை தான். இப்போ திடீர்னு ஒரு விபத்து, இந்த 2 காலும் உடஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணி ஆகணும்? எடுத்துக்கிட்டு ஓடி எப்படியாச்சும் காப்பாற்றுங்க டாக்டர், பிளேட்டு வச்சு என் கால் நடக்கிற மாதிரி
பண்ணுங்க டாக்டர்னு நான் சொல்லுவேன். மருத்துவ உலகம் அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். திடீர்னு உயிர் போகிற ஆபத்து, அவங்க தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும். அந்த மருத்துவர் தான் காப்பாற்றி ஆகணும் நம்மளை, வேற வழியே இல்லை. அதற்கெல்லாம் அவசரத்துக்கு அவர்கள் தான் நமக்கு கடவுள் மாதிரி. ஆனால் ஒரு குழந்தை பேருக்கு ஒரு பிசிஓடி, நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இச்சிங் இரிட்டேஷன், தைராய்டு, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மருந்து கிடையாது. இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது, இதுக்கெல்லாம் மாத்திரையே கிடையாது. ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் மாத்திரை கண்டுபிடிக்கல. அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருந்தால் டிப்ரெஷனாக தானே இருப்போம், கோவமாக தான் வரும். இப்போ மாத்திரை மருந்து அப்படிங்கிறது உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இங்கே வாக்கண்ணு, மேடை ஏறி வா, வா, புரிகிற மாதிரி சொல்கிறேன் உனக்கு. வடியா, சோர்வாக இருக்கா, டயர்டாக்கிது இருக்கீங்களா? இல்லை இல்லை. ஸோ இப்போ போட்டி வச்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் அரங்கம் சோர்வாக தெரியுது. இந்த சைடு மட்டும் கைத்தட்டு. நல்லா ஸ்டாப். இப்போ சத்தம் கேட்டீங்களா இல்லையா? அதை விட அதிகமாக வரணுமா இல்லையா? இந்த சைடு மட்டும் தட்டுங்க. ஸ்டாப். இப்போ இவங்க சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? போட்டின்னு வந்தா நம்ம எப்படி கில்லி மாதிரி போட்டி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? பவர் தெரிஞ்சிருச்சா இல்லையா? பண்ணு. சூப்பர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு, பவர் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டுவோமா? சூப்பர். இந்த எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். உங்க பேர் என்னடா? அக்ஷிதா. அக்ஷிதா வந்து என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. 8th படிக்கும்போதே லவ் பண்ணுவீங்களா? ஏய் உண்மையை சொல்லு. இல்லை, லவ் பண்ண தப்பா? அம்மாவை லவ் பண்ணலாம் தானே? அப்புறம் லவ்னாவே ஒரு பையனை தான் கூட வச்சுக்கிறீங்க. இப்போ லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லைன்ட்டா, அம்மாவை லவ் பண்ண மாட்டியா? பண்ணுவதானே? லவ்னாவே கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. சரி, நல்ல இரு போகக்கூடாது. நல்ல மெச்சூராக ஆகி படித்து முடித்து உனக்கான ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் அம்மாவை லவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லவ் யார்? அம்மா தான் ஃபஸ்ட்டு லவ். அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு லவ் யார்? அவங்க அம்மா. ஏய் விவரமா புள்ள சூப்பராக இருக்கு. அவங்க அம்மான்றுச்சு. வெரி குட். இப்போ இந்த லவ்ங்கிறது உயிரோட்டமா, எனர்ஜியா, ஹார்மோனில் வருமா இல்லை மாத்திரை சாப்பிட்டா வருமா? புரியுதா? இப்போ இதுக்கு வந்து மாத்திரை இருக்குதா? இப்போ நம்ம 2 பேரும் மாத்திரை, நீ 2 மாத்திரை போட்டுட்டு நான் 2 மாத்திரை போட்டுட்டு எப்படி ஆழமாக லவ் பண்ணலாம் அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட கேட்டால் மாத்திரை இருக்காடா? இல்லை. சரி, நான் 2 மாத்திரை போட்டு நீ 2 மாத்திரை போட்டு நம்ம 2 பேரும் கோபம் இல்லாமல் இருப்பதற்கு 2 மாத்திரை சாப்பிடலாம். சாப்பிட முடியுமா? பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு ஆளுக்கு 2 மாத்திரை, கவலைப்படாமல் இருப்பதற்கு 2 மாத்திரை, ஆத்திரப்படாமல் இருப்பதற்கு 2 மாத்திரை இருக்கா? போ. தேங்க்யூ. இவளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்போ புரியுதா? இதுக்கெல்லாம் மாத்திரை இருக்கா? இதுக்கெல்லாம் மாத்திரை இல்லை. இதெல்லாம் வந்து ஹார்மோன் படுத்துகிற பாட்டில் தான் நமக்கு வந்து பல விஷயங்கள். இன்னைக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது, 100 குழந்தை 100 பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. 100 பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க, பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. 76 உடம்பு பீரியட்ஸில் இருக்குதுன்னு ஆய்வு ரெக்கார்டு. போய் கூகுளில் போய் பாரு. என்ன சர்ச் பண்ணி பார்க்கணும்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட். எத்தனை குழந்தை பீரியட்ஸில் இருக்கு? 100ல் 76. ஏன் 76 குழந்தை பீரியட்ஸில் இருக்குது? பீரியட்ஸால் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டானா? இல்லை, பீரியட்ஸால் அவள் சூசைட் பண்ணிக்கல. அப்போ என்ன?
ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போது வெளியில் நடக்கிற சூழ்நிலைகளை அவனால் தாங்க முடியாமல் முடிவுகள் சரியாக எடுக்க தெரியாமல் தற்கொலைக்கு போய் உட்காந்துட்டா அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. தவறான முடிவுகள். அடுத்து டைவர்ஸ் கேஸ். இன்னைக்கு காதலிச்சு திருமணம் செய்தாலும் சரி, இல்லை பெரியவங்க பார்த்து திருமணம் செய்தாலும் சரி, விவாகரத்துன்னு ஒன்று போய் சிங்கிள் பேரண்ட் அதிகமாக பார்க்குறியா இல்லையா? இன்னைக்கு அது சிங்கிள் பேரண்ட்டுங்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயமா கொண்டு வராங்க இந்த சொசைட்டியில். அந்த கேஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அம்மா எடுக்கிற முடிவு அந்த பீரியட்ஸ் டைமில் தான் எடுக்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதிகமாக சண்டை வர காலங்கள் பீரியட்ஸ் டேவாக இருக்கு, அதனால தப்பான முடிவுகள் நிறையா எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. இன்னைக்கு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ மேலை நாடுகள் இருக்கிறது. பெங்களூர் அந்த மாதிரி மும்பை அந்த மாதிரி சிட்டியை தாண்டி கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருச்சு. என்ன கலாச்சாரம் வந்துருச்சுன்னா, பாரில் போய் உட்காந்து பெண்ணும் ஆணுக்கு சமமாக பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம். படத்தில் காமிக்கிறாங்கல்ல, படத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறத காமிக்கிறாங்களா இல்லையா? கல்யாண வீட்லேயும் குடிக்கிறாங்க, இலை வீட்லேயும் குடிக்கிறாங்க, காதலில் ஜெயிச்சாலும் குடிக்கிறாங்க, காதலில் தோத்தாலும் குடிக்கிறாங்க, லவ் சக்ஸஸ் ஆனாலும் குடிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் குடிக்கிறாங்க, எல்லா குழந்தை பிறந்தாலும் குடிக்கிறாங்க, வளகாப்புலையும் குடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த குடி வந்துருச்சு, கூடவே பெண்ணையும் சேர்த்திக்கிறாங்க. அப்போ இந்த கலாச்சார சீரழிவு லிவிங் டுகெதர் வந்துருச்சு. திருமணத்துக்கு முன்னாடியே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாங்கிற கலாச்சாரம் வந்துருச்சு. இதுக்கு இடையில தான் நீ ஒரு யோகியமானவளாக வாழணும்னா உன்னோட ஹார்மோன் பேலன்ஸில் இருந்தால் தான் வாழ முடியும். ஆமாவா இல்லையா? இந்த கெட்டு போகிறவ கூட ரெண்டை சேர்த்திக்கிட்டு தான் தானும் கெட்டு போகும். அந்த கூட்டத்தில் நீ சேரவே கூடாது, நீ தனிச்சு தான் இயங்கணும். அப்போ இதுக்கும் இந்த பேடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீ கேட்கலாம். இதெல்லாம் யோசிச்சு இந்த வள்ளலாரையும் திருமூலரையும் ஔவையையும் எல்லாம் படித்ததுனால இது என்னடா தீர்வு இதுக்கு அப்படின்னு யோசிச்சதுல வந்த விடை என்ன தெரியுமா? இது கடவுள் கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன். ஜெர்மனியில் இருக்கிற டாக்டர் குழுவின், ஏன்னா என்னோட குடும்பத்தில் மொத்தம் 20 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. என்னோட தாய் மாமா, அவங்க பசங்க, அவங்க மருமகள், மகள், பேரன் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 20 பேர் மருத்துவத்துறையில் இருக்காங்க. இப்போ என் பேரன் மருத்துவத்தில் தான் படிச்சுட்டு இருக்கிறான், ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் என்னுடைய பேரன். எல்லாருமே மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிச்சு ஜெர்மனியில். அந்த மருத்துவர்கிட்ட இருந்தது இந்த டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி, ஆனயான். நீ போயிட்டு ஃபெமினைனில் எத்தனை டெக்னாலஜி இருக்குதுன்னு போட்டேனாவே அது நெட்டில் வரும். அயனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், கிராஃபின், வார்ம்வுட், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே அந்த டெக்னாலஜியில் வருது. இந்த டெக்னாலஜி ஏன் சானிட்டரி நாப்கினில் கொண்டு வச்சோம், எதனால கொண்டு அது வச்சோம் அப்படின்னா, அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும். பாக்டீரியா வெளியில் வர ரத்தம் இருக்குல்ல, உடம்புக்குள்ளார ஒரு பாடி ஹீட் இருக்குது, பாடி ஹீட்டில் தானே ரத்தம் ஓடுது. அந்த ரத்தம் வெளியில் வந்துருச்சுன்னா எவ்வளவு நேரம் வரைக்கும் அது நல்ல ரத்தமாக இருக்கும் யாருக்காவது தெரியுமா? இப்போ உடம்புக்குள்ளே ஓடுறது, நல்லா கவனமாக கேட்டுக்கோ, உடம்புக்குள்ளே ஓடுறது நல்ல ரத்தம். அந்த நல்ல ரத்தம் தான் வெளியில் வருது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே தானே இருந்துச்சு அந்த ரத்தம், அதுதான் வெளியில் வருது. வெளியில் வந்த பிறகு அது கெட்ட ரத்தமாக மாறிடுது கொஞ்ச நேரத்தில். அது எவ்வளோ நேரத்தில் மாறுதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. 4, 2, 3 வெளியே வந்த உடனே, வேற 6, கடைசியெல்லாம் 1 hour, 2 minutes. ஓகே, சரியான விடை ஏன் உனக்கு தெரியல? உன் உடம்பு இத்தனை நாள் உன் கூட தான் இருந்துச்சு, உன் கர்ப்பப்பை இத்தனை நாள் உன் கூட தான் இருந்துச்சு, உன் பீரியட்ஸு, இதையெல்லாம் ஏன் நீ தெரிஞ்சுக்க விரும்பலை? லாலாக்கு டோல் டப்பீமா அப்படின்னா அடுத்த வரி உனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியலையா? ஓ, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியல. இப்போ சமீபத்தில் இருக்கிற பாட்டு எனக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு விஷயம் திரை உலகத்தை பற்றி நான் பேசினா உனக்கு தெரியும்.
ஏன் உன் உடம்பை பற்றி நீ தெரிஞ்சு வச்சுக்கலன்னு நான் கேட்குறேன். இப்போ 7 நாள் நீங்கள் இருக்கிற ஃபோன் அலௌடு இருக்கா இங்கே? அப்பா தப்பிச்ச, நல்ல சூழலில் இருக்கீங்க. இப்போது அந்த ஃபோனில் அத்தனை விஷயம் உனக்கு தேவையில்லாத ரீல்ஸு, இன்ஸ்டா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அது இது போய் பார்க்குறோம்ல. எது நமக்கு உண்மையான சொத்து? உடம்பு தானே நமக்கு உண்மையான சொத்து. அப்போ நம்ம ரத்தம் வெளியில் வருதுன்னா எத்தனை மணி நேரத்துக்கு அது நல்ல ரத்தமாக இருக்கும் அப்படின்னு ஏன் நீ தெரிஞ்சுக்கலன்னு நான் கேட்குறேன். உன்னைய தெரிஞ்சுக்கணுமா இல்லை வேண்டாமா? 2 மணி நேரம் யார் சொன்னா? அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க. 2 மணி நேரம். ஏன்னா பாக்டீரியா வந்து வெளியில் ஏகப்பட்ட கெட்ட பாக்டீரியா இருக்கா இல்லையா? நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்கு. இந்த ரத்தம் வெளியில் வந்ததையும் இந்த பாக்டீரியாவின் ஆதிக்கம் அந்த ரத்தத்தில் போய் உட்காரும். அது வந்து காந்த மாதிரி இழுத்துக்கும் அந்த பாக்டீரியா. அப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தம் எல்லாம் கெட்ட பாக்டீரியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சரி, அப்போ பேடு காலையில் குளிச்சுட்டு வச்சாச்சு. எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்க? 8 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வெளியே கிளம்பிடுவீங்க. 8 மணிக்கு பேடு வச்சதாகவே வச்சுக்கலாமே. இப்போ நீ எத்தனை மணிக்கு பேடு மாற்றணும்? 10 மணிக்கு ஒரு பேடு மாற்றணும். அப்புறம் 12க்கு ஒன்று மாற்றணும். அப்புறம் 2க்கு ஒன்று மாற்றணும். அப்புறம் 4க்கு அப்புறம் 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 வாய்ப்பு இருக்கா ராசா? வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை பகலில் கூட மாற்றிக்கலாம். நைட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு மாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை தானே. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட மாற்றுவோமா? நான் ஒரு நாளைக்கு உனக்கு 12 பேட் கொடுத்துட்றேன் ஃப்ரீயாக. நீ 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றுவியா? நீ மாற்றுவியா? மாற்ற மாட்டோம் இல்லை. ஆனால் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றலைன்னா என்ன நடக்கும்? அது ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? மாற்ற முடியாது. சரி, நான் மாற்றல. 2 விஷயத்துக்கு மாற்ற மாட்டோம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் வச்சு மாற்ற முடியாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்துக்கு மாற்ற மாட்டோம். ஏன்னா காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம், கொஞ்சம் தான் வந்திருக்குது, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தூக்கி போட்டு மாற்றுவோமா? மனசு வருமா? வராது. ஐயோ இப்போ தானே வச்சோம், அது என்ன கொஞ்சம் தானே வந்திருக்கு, அது ஃபுல்லாக ஆகட்டுமே, மாற்ற வேண்டாமே அப்படின்னு மனசு சொல்லும். ஏன்னா நம்ம இதெல்லாம் தான் மிச்சப்பிடிச்சி தான் நம்ம கோட்டை கட்ட போகிறோம். இதையெல்லாம் தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம். மாற்ற மாட்டோம். இந்த 2 விஷயம் மாற்ற மாட்டோம். கரெக்டாக ஏற்றுக்கிறியா இல்லையா? இதுக்கு ஏற்றுக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ஏற்றுக்கிறீங்க, கரெக்ட். அப்போது என்ன நடக்கும்? மாற்றலைன்னா என்ன நடக்கும் அது தெரியுமா? இப்போ வெளியில் வர்றது நல்ல ரத்தம் பாக்டீரியாவாக மாறிடுது. 2 மணி நேரத்துக்கு மாற்றலைன்னா அந்த பாக்டீரியா எங்கே போகும்? அமெரிக்கா போயிடுமா? எகெயின் நம்ம உடம்புக்குள்ளே தானடா போகும். அந்த கெட்ட பாக்டீரியாவோட ஆதிக்கம் அதிகம் உள்ளுக்குள்ளே போக தான் நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வர்றதுக்கு காரணம். பிளட்டு ஏன் பேட் ஸ்மெல்லாக வருது? பாக்டீரியா தான். இப்போ பால் கெட்டு போச்சுன்னா நீ சாப்பிடுவியா? சாப்பாடு கெட்டு போச்சுன்னா சாப்பிடுவியா? அப்போ சாப்பாட்டை கெடுத்தது எது? பாக்டீரியா. அப்போ மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு ருசிங்கிற உணர்வு இருந்ததுனால நீ நகர்த்தி வச்சிட்ட. அது எவ்வளோ ருசியாக இருந்தாலும் கெட்டு போனதை சாப்பிடுவோமா? பாய்சன் ஆகிடும், ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படின்னு நகர்த்தி வச்சிருவோம். ஆனால் பிறப்பு உறுப்பும் நம்ம வாய் மாதிரி தான். ஆனால் ருசி இல்லை. அங்கே வந்து மூக்கு இல்லை, அங்கே நாக்கு இல்லை. ஆனால் அது பாய்சன் தானே, உள்ளே அனுப்பலாமா? அப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே யார் பேடு வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் பாக்டீரியாவை சாப்பிட்ற மாதிரி தான், கெட்டுப்போன குழம்ப சாப்பிட்ற மாதிரி தான். புரிஞ்சிருச்சா இல்லையா? கிளியரா? ரைட். இப்போது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்த, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதற்கு தீர்வு இருக்கா? இல்லை. அப்போ தான் இந்த ஜெர்மனில் இருக்கிற டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனையான்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆனையானை வந்து பேடுக்குள்ளே வச்சிருங்க. அதை வச்சிட்டிங்கன்னா இந்த ஆனையான் என்ன பண்ணுன்னா பாக்டீரியாவை உருவாக்காமல் தடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறார். வாங்கி வைக்கிறது தானே நம்ம வேலை. நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற வேலையா வாங்கி வைக்கிற வேலையா?
வாங்கி வச்சிடலாம் தானே. இப்போ இந்த மைக்கு நான் இங்கே பேசுனா அந்த ஸ்பீக்கர் வழியாக உங்களுக்கு காதுக்கு வருது இல்லை? நான் பாட்டுக்கு மைக்கில் பேசிட்டு ஸ்பீக்கர் காதுக்கு வருது, சவுண்டு அங்கே கடைசி வரைக்கும் கேட்குது, வேலை முடிஞ்சிச்சு. இது எப்படி வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனையான்கிற ஒரு விஷயம் நீ நாப்கின்ல வச்சேன்னா அது பாக்டீரியாவை கில் பண்ணிடும். டாக்டர் எவ்வளோ நேரத்துக்கு கில் பண்ணோம்? 24 ஹவர்ஸ்க்கு கில் பண்ணோம். அப்படிங்களாங்க டாக்டர். அது என்ன செய்யும்? அது என்ன பண்ணுன்னா, ஒரு சொட்டு ரத்தத்தில் 107 பாக்டீரியா உருவாகும். இது ஒரு பாயிண்ட் பேனா பாயிண்ட்ல 6000 ஆனையான் இருக்கு. 6000 ஆனையானும் இந்த 107 போய் சண்டை போட்டு கில் பண்ணி டெவலப் பண்ணாம வச்சுக்கும். இது எவ்வளோ நேரத்துக்குங்க டாக்டர் இப்படி கில் பண்ணிக்கிட்டே இருக்கும்? இதுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆனையான் இருக்கு. ஈரம் பட்ட ஆக்டிவேட் ஆயிரும். அது 24 ஹவர்ஸ்க்கு கில் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அப்போது அது பேட்டன் ப்ராடக்ட். நீ வாட் இஸ் ஆனையான்னு போட்டு பாரு. ஜெர்மன் ப்ராடக்ட் இது. அந்த ஜெர்மன் டாக்டர்கிட்ட இருந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கி நம்ம ஃபெமிபேடில் அந்த ஆனையானை வைக்கலாமா வேண்டாமா? வச்சிடலாம் தானே. ஒரு ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கிது நமக்கு. யாரோ ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அப்போ நம்ம பெண் குழந்தைங்களுக்கு இது நல்லதுன்னு சொல்லிட்டு அது வச்சாச்சு. அடுத்து இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெடுக்காக வேண்டி சூரிய குளியல் குளிப்பதற்காக நீ பார்த்துருக்கியா? ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் பூசிட்டு கடற்கரையில் அப்படியே படுத்திருப்பாங்க. இளம் வெயில் காலையில் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு விட்டமின் டி தான், இன்ஃப்ராரெட் தான் நமக்கு வேணும். அது ரொம்ப வந்து அது பெரிய சொத்து. அந்த சூரியன்லேருந்து வர சொத்து அது மிகப்பெரிய சொத்து. நாளையிலேருந்து சூரியனே வரலேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அந்த அந்த மெட்டபாலிசம் வந்து டெவலப் ஆகிறதே நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் தான். அப்போ அந்த இன்ஃப்ராரெட் உள்ளே போச்சுன்னா ஹார்மோன் வந்து உனக்கு நல்லா இருக்கும். கூடவே மேக்னெட்டிக்ங்கிறது வந்து இங்கே காந்த புலன் பற்றி இங்கே படிச்சிங்களே 7 நாளில் அந்த காந்த அலைவரிசை மகரிஷி அவர்கள் வந்து அதிகமாக சொல்கிறதே வந்து அந்த காந்த புலன்களை பற்றி தான். அப்போ அந்த மெடிடேஷனில் நமக்கு வர அந்த காந்த புலன் வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும். முன்கூட்டியே சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். விவேகானந்தர் வந்து உட்கார்ந்து தவம் இருக்கும் பொழுது கியூபா நாட்டில் 10,000 மைலுக்கு அப்பால் நடக்கிற பூகம்பத்தை முன்கூட்டியே கணிக்கிறாரு. கண்ணை விழிச்சதே சொல்றாரு, கியூபால நிலநடுக்க வரப்போகுது, இத்தனை ஹெக்டர்ல பதிவாக போகுது, அந்த நாட்டு மக்களை வந்து சரியான இடத்துக்கு போக சொல்லுங்க, சில விஷயங்களை பாதுகாத்துக்க சொல்லுங்க, அங்க நிலநடுக்கம் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு துல்லியமா பதிவாகுதுங்கிற கொண்டு சொல்றாரு விவேகானந்தர். அப்பெல்லாம் இவ்வளவு தொலை தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லைத்தானே, இல்லை விவேகானந்தர் வாழ்ந்த காலத்தில். அவர் சொல்லி அதே டேட்டில் அதே டைமில் அதே ஹெக்டரில் அந்த நிலநடுக்கம் நடக்குது. அப்போ என்னன்னா, இந்த காந்த அலைவரிசையில் இதுக்கு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை வந்து அந்த ஐக்யூ லெவல் வந்து அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து அந்த ஞானத்தன்மை வந்து அதை விழித்து கொண்டவர்கள் தான். அந்த அவேர்னஸ் ஹை ஃப்ரீக்வன்ஸில் இருந்தவர்கள் விழித்து கொண்டது தான் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு 3 காலமும் தெரியும். 3 காலம்னா என்ன? எல்லாமே உனக்கு தெரியும். எனக்கு இப்போ நமக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த காந்த சக்தி உடம்புக்கு தேவை. அது மேக்னெட்டிக்ங்கிற ஒரு விஷயம் நம்ம பேடில் இருக்கு. இது நல்ல விஷயமா இல்லையா? அப்போ இந்த இன்ஃப்ராரெடும் மேக்னெட்டிக்கும் இந்த ஆனையானும் இருந்துச்சுன்னா பாக்டீரியாவிலேருந்து தப்பிச்சுக்கலாம், ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கும். இந்த மேக்னெட்டிக் இருக்கும்போது உனக்கு உற்சாகமாக இருக்கும். முடிவுகள் தப்பாக எடுத்துருவோமா? தற்கொலை பண்ணலான்னு தோணுமா? ஃபேஸ் பண்ணலாம்டா, என்ன பார்த்துடலாம். ஒரு டீச்சர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு மாடியிலேருந்து குதிச்சு சாவ சொல்லுமா? யோசிச்சு பாரு. ஒரு குழந்தை ஏதோ சின்ன பிரச்சனைக்கு செய்தி படிச்சமா இல்லையா, மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்துட்டு 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதை விடவா டீச்சர் கடுமையா திட்டாங்க. அப்ப அதை எதிர்த்து வாழணுங்கிற துணிச்சல் இல்லையில அந்த இடத்துல. என்ன வேணா நடக்கட்டும், அப்பா திட்டட்டும், அம்மா திட்டட்டும், ஃபெயில் ஆகு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உயிரோட இருந்தா என்ன வேணா பார்க்கலாமே. அப்ப முடிவு சடார்னு ஒரு முடிவு அது இப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துறா, உயிர் போயிருச்சு. அப்ப இந்த இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் இதெல்லாம் வந்து ஒரு நிதானத்துல வச்சிருக்கோம். நம்மள முடிவு தப்பா எடுக்க மாட்டோம். அடுத்து நானோ கைட்டின் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா
கேன்சர் செல்லு. நம்ம எல்லார் உடம்புலையும் கேன்சர் செல்லு இருக்குது. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் அது புற்று நோயாக மாறும். கேன்சர் இருக்குது, ஆனால் நோயாக கட்டியாக மாறக்கூடாது. கர்ப்பப்பையில் கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது அடுத்த செகண்ட் அது அப்படியே விட்டோம்னா அது அப்படியே கேன்சர் கட்டியாக மாறிடும். வெட்டித்தான் கர்ப்பப்பை எடுத்து தூக்கி தான் போட்டாகணும். ஓவரியை வெட்டி எடுத்துடுறாங்க, கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துடுறாங்க. நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடிய ரைட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. உடல் உள் உறுப்புகளை வெட்டக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. பாதுகாக்கிற அதிகாரம் தான் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த நானோவும் இந்த கைட்டினும் என்ன செய்யும்? கேன்சர் செல்லை கரெக்டாக வச்சு கட்டியாக மாற்றாது. பிசிஓடி வராது, நீர்க்கட்டி வராது. என்னால் கேரண்டியாக சைன் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா 18 வருட அனுபவம் வந்தவங்களுக்கே நம்ம பேண்டி லைனரையும் நம்ம பேடையும் யூஸ் பண்ணி 100% சரியாக இருக்குது. ஆயிரக்கணக்கான தம்பதியர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு நம்ம பேடும் பேண்டி லைனரும் யூஸ் பண்ணி இயற்கையாக குழந்தை பேர் கிடச்சிருக்குது. அதுக்கு தான் இத்தனை அவார்டு நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளோடது பிளாஸ்டிக் இல்லை, ரசாயனம் இல்லை. இங்கே நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா விற்பனைக்காகவா நான் சொல்கிறேன்? சொல்லுங்கள் குழந்தைங்களே. இந்த குழந்தைங்கள்லாம் இந்த ப்ராடக்டை வாங்கி அதில் வர லாபத்தை வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலாம், அந்த நோக்கம் இல்லை. ஏன்னா 13 ஆண்டுகளாக இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குன்னு போய் ஒவ்வொரு பெண்ணோட வீட்டு கதவையும் தட்டி அந்த பெண்ணும் அந்த பெண் குழந்தைகளையும் அந்த தகப்பனையும் உட்கார வச்சு சொல்லி 13 வருஷம் சொல்லி எனக்கு ப்ராஃபிட்டே வரல தெரியுமா? இலவசமாக கொடுத்து என் சொத்தை விற்று என் நகையை விற்று அவமானப்பட்டு ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிறதுக்கு பணம் இல்லாமல் கடனை வாங்கி பேங்க் லோன் வாங்கி 13 ஆண்டுகளாக ப்ராஃபிட்டே இல்லாமல் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு தொழிலை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் வரவேற்பாங்களா? வீடு உறவு எல்லாம் வரவேற்குமா கண்ணு? வரவேற்பு கிடைக்குமா? திட்டுவாங்களா இல்லையா? எத்தனை பேர் என்னை திட்டியிருப்பாங்க வீட்டுக்குள்ளாரையே. இது ஒரு பொழப்புன்னு எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறியா? ஒரு தொழில் செஞ்சால் லாபம் வரணும், இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்றுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு லாபம் முக்கியம் இல்லைங்க. நான் ஒரு காரியம் செய்கிறேன், அதில் லாபம் நிச்சயம் வரும்போது வரட்டும். தென்னை மரத்தை நட்டுட்டு 4 நாள் அண்ணாந்து பார்த்து தேங்காய் வானா வருமா? வராது. ஆனால் நிச்சயம் தேங்காய் வரும், எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு 12 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன். இன்னைக்கு 100 கோடி ரூபா வர்த்தகம் நடக்குது. இப்போ நான் வீட்லேயே இருந்தாலும் எனக்கு வருமானத்துக்காக அப்படின்னு பார்த்தா போதும், வருமானம் வருது போதும். ஆனால் அது முக்கியம் இல்லை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன பதிவு சொல்கிறேன் அப்படின்னா, உன் உடம்பு உனக்கு தான் அந்த நாலேஜ் வேணும், உனக்கு தான் அந்த இன்டெலிஜென்ஸ் வேணும். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு அரங்கத்தில் பொள்ளாச்சியில் நான் பேசுகிறேன். இந்த பெண் குழந்தைங்களுக்கு தெரியல, வாங்கி கொடுக்குற அம்மா அப்பாவுக்கே தெரியல. நான் என் பிள்ளைக்கு நான் என்ன வாங்கி தரேன்னு அப்பாவுக்கு தெரியல. விஷத்தை தான் வாங்கி தராரு, அவருக்கு தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு, இன்க்ரீடியன்ஸ் தெரியாது. ஒரு பிஸ்கெட் வாங்கும்போது படித்து பார்க்குறோம் இது எக்ஸ்பிரி என்னன்னு, ஒரு ஜூஸ் குடிக்கும் போது இது எக்ஸ்பிரி என்ன, இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஒரு பேடுக்கு வாங்கி கொடுக்குற அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. நான் அந்த மாதிரி கதறினேன் ஒரு மீட்டிங்கில் பொள்ளாச்சியில் 2 மாதத்துக்கு முன்னாடி. அதை கேட்டுட்டு இருந்த ஒரு தாயுமானவராக முன் வரிசையில் உட்காந்து கேட்டுட்டு இருந்த ராஜேந்திரன் சார் தான் எனக்கு இன்னைக்கு இங்கே வர சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னதுக்கு காரணம் அவரு தான். ஒரு ஆண் தான் காரணம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும், ஒரு பாராட்டு கொடுக்கணும் அவருக்கு. ஏனென்றால் அந்த ஆண் மகனுக்குள்ளார அந்த தாக்கம் நடந்திருக்குது. ஐயோ இப்படியா இருக்கு இந்த உலகத்தில், இது இப்படியா நடக்குது. அப்போ இங்கே ஆலியாரில் கலந்துக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேசுங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட, நீயே போய் உன்னோட பேடை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாரு. பர்ஃப்யூம் வாசனை அடிக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ட்ரெஸ்ஸுக்கு இப்போ நீ ஒரு சென்ட் அடிக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அடிச்சுக்கலாம். வாய்க்குள் அடிப்பியா? அடிக்க மாட்டேல்ல. ஆனால் நீ வைக்கிற அந்த பேடு
அந்த வாசனை திரவியத்தில் முக்கி எடுத்த பேடு. அப்போ இந்த வாசனை திரவியெல்லாம் உள்ளே போச்சுன்னா அதுதான் உனக்கு மயக்கம் வருது, அதுதான் உனக்கு தலை சுத்துது, அதுதான் உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, அதுதான் உன்னால் சாப்பிட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம். பீரியட்ஸ் காரணம் இல்லை. கிளியரா? அடுத்து பிளாஸ்டிக். ஒரு பேடு வைக்கிறது குழந்தைங்க கிடையாது, 2 பேடு 3 பேடு வைக்கிறீங்களா இல்லையா? அப்போ நடக்கும்போது தொட 2 புண்ணாயிருதா இல்லையா? நம்ம பேடில் பிளாஸ்டிக்கே இல்லை. காற்றோட்டம் 9 லேயருமே காற்று வந்து போகும். அடுத்து முக்கியமானது உள்ளே இருக்கிற ஜெல்லு. மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை நாப்கினுமே யூஸ் பண்ணுற ஜெல்லு என்ன தெரியுமா? பெட்ரோலியம், டீசல், மண்ணெண்ணெய், குருடாயில்னு சொல்லி, தாருன்னு சொல்லி, இதெல்லாம் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் சிலிக்கான் ஜெல். பெட்ரோலியத்தை வெப்பையா பிறப்புறுப்பில்? நான் கேட்குறேன் குழந்தைங்களே, எல்லாம் விழிப்பு நிலையில் கேட்குறீங்களா? இல்லை உடம்பு மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்குதா? உடம்பு, மனசு, அறிவு 3மே இருக்கா இந்த இடத்துல? இருக்கா இல்லையா? ரைட். அப்போ பெட்ரோலியத்தை கொண்டு போய் பிறப்புறுப்பில் வெப்பமா? சிலிக்கான் ஜெல்லுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான், பெட்ரோலியத்தோட ஒரு பை ப்ராடக்ட் தான் சிலிக்கான் ஜெல். அதுதான் இருக்கு. அது வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஈரம் பட்டு அது உள்ள போச்சுன்னா அதுதான் நமக்கு மலட்டுத்தன்மை வருவதற்கு காரணம். இதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சில ஆய்வாளர்கள் இந்த நாப்கின்ல வச்சிருக்கிற இந்த ரசாயனத்தை எடுத்து திமிங்கலத்துக்கும் சிறுத்தைக்கும் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. நம்ம நாப்கின்ல இருக்கிறத நாளாக 12 ஆண்டுகள் கழிச்சு, இது எல்லாமே நெட்ல இருக்குடா, நீ போய் போட்டு பாரு. 12 ஆண்டுகள் கழிச்சு சிறுத்தைகள், திமிங்கலம் எல்லாம் ஆண் தன்மைக்கு வந்துருச்சான். ஆண் தன்மைக்கு வரும் பொழுது அதால இனப்பெருக்கம் செய்ய முடியல. இப்போ புரியுதா அந்த மலட்டுத்தன்மை? IVF ஏன் புரியுதா? இத்தனை IVF ஏன் வந்திருக்குன்னு தெரியுதா இப்போ உனக்கு? புரிஞ்சுச்சா? அப்போ நம்ம பேடை யூஸ் பண்ணா என்ன? இதனோட விஷயம் என்னன்னா, பிளாஸ்டிக் இல்லையா, ரசாயனம் இல்லையா, வாசனை திரவியம் இல்லை, காற்றோட்டம் இருக்கிறது. சிலிக்கான் ஜெல்லு உள்ள வைக்கல, சோற்று கற்றாழை உள்ள வச்சிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? பாடி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், இச்சிங் இரிட்டேஷன் வராது, நீர்க்கட்டி, PCOD எதுவும் வராது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தூக்கி போட்டா 6 மாசத்துல மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். மக்கி போற விஷயம்தான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, பெண்மைக்கும் நல்லது. மண்ணோட மண்ணா மக்கிருச்சுன்னா, நான் இன்னைக்கு இந்த பூமியில நான் மட்டும் வாழ தகுதி வாய்ந்தவளா, இல்ல ஒரு புழு, பூச்சி, பறவை, விலங்கு அத்துணையும் இந்த பூமியில வாழ தகுதி வாய்ந்ததா? அத்துணைக்குமானது தானே இந்த பூமி. அப்ப நான் பாட்டுக்கு இத்தனை பிளாஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாரும் போயிட்டே இருந்தோம்னா, அது ஒரு நாய் எடுத்துட்டு போகுது பார்க்குறோம், ஒரு மாடு சாப்பிடுது பார்க்குறோமா இல்லையா? அப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான பெண்கள் இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டால் இந்த பூமி மூச்சு முட்டுமா முட்டாதா? பருவநிலை மாறுதுன்னு சொல்கிறோம், பருவ காலங்கள் மாறுது. ஏன்? பிளாஸ்டிக்கால இவ்வளோ பெரிய சுழற்சியே மாற்றுதுன்னா, அப்போ பெண்ணோட சுழற்சியும் மாறுமா மாறாதா? பருவநிலையும் பருவ காலத்தையும் மாற்றுவதற்கு பிளாஸ்டிக்கு தகுதி இருக்கிறது. அப்போ அந்த தகுதி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம தொட்டு கூட பார்க்கலாமா? பிறப்புறுப்பில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்க வந்து இந்த விழிப்புணர்வான இந்த வகுப்பை கேட்டிருக்கிறீங்க. உங்க அம்மா கேட்டாங்களா? இப்போ கேட்டாங்களா? இந்த எஜுகேஷன் கேட்கல, உங்க அப்பா கேட்கல. ஆனா நான் யூடியூப்ல பேசி வச்சிருக்கேன். நான் இப்போ இங்க என்னெல்லாம் பேசினனோ, எல்லா தளங்கள்லையும் பேசின எல்லா ரெக்கார்டுமே யூடியூப்ல இருக்கு. அம்மாட்ட காமி, அப்பாட்ட காமி, உன் சக தோழிகளுக்கிட்டையும் காமி. எதற்காக? இந்த பூமியையும் காப்பாற்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது, நம் கர்ப்பப்பையையும் காப்பாற்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பௌர்ணமியும் அமாவாசையும் வருது இல்லையா, 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பூமி சுழற்சியில, அது மாதிரி 28 நாட்களுக்கு ஒரு முறை என்னோட பீரியட்ஸ் வந்துடணும். 4 நாளைக்கு தான் இருக்கணும். அது என்ன அளவோ அதுதான் இருக்கணும். பேட் ஸ்மெல் வரக்கூடாது, ரத்தம் நல்ல கலரில் வரணும்,
பாக்டீரியா உள்ளே போகக்கூடாது, வாசனை திரவியம் உள்ளே போகக்கூடாது. என் குழந்தையை அன்போடு ஆசையோடு நான் தான் பெற்றெடுப்பேன். 10 மாதம் இயற்கையாகத்தான் பிறக்க வேண்டும். 1 வருடத்திற்கு நான் என் தாய்ப்பாலைத்தான் கொடுப்பேன், ரசாயனம் இல்லாமல் நான் கொடுப்பேன். என் சந்ததியர்களை, என் வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு படைப்பின் அம்சமாக இந்த தாய் குலமாக நான் இருப்பேன் அப்படின்னு உனக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த விழிப்புணர்வு உனக்கு கிடைக்கும். கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 2 காது வழியா இது போயிருச்சு உள்ள. இதையும் மீறி நான் உன் மைண்டில் என்ன தெரியுமா தோணும்? இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, இவ்வளோ பேசுகிறீங்க, ரைட்டு, விலை என்ன, விலை என்ன, வாங்க முடியுமா எங்கனால எல்லாம், அப்படி தோணும் உனக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீ மாற்றணும்னு நான் சொன்னேன்ல. அப்போ எத்தனை பேடு வந்துச்சு ஒரு நாளைக்கு? 12 வந்துச்சு. நீ வாங்குறது உன்னோட விலை எவ்வளவு? நீ ஒன்று காசு கொடுத்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீல்ல, அது விலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேடோட விலை கேட்குறேன், 6 ரூபாய். 6 ரூபாய் சொல்கிறாங்க, சொல்லுங்க தெரியுமா? நான் சிங்கிள் பேடு விலை கேட்குறேன் 6 வச்சுக்கலாமா? இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவாக மாறும், நீ மாற்றணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு பேடு விலை 6 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ எத்தனை பேடு நீ மாற்றணும்? 12 பேடு மாற்றணும். 12 பெருக்கல் 6 ரூபாய் எவ்வளோடா? 72 1 டேக்கு. கரெக்டா? கணக்கு கரெக்டா? 72. இது ஒரு பக்கம் வை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொரோனா தான் ஸ்தம்பித்து வச்சிச்சு. ஆமாவா இல்லையா? பஸ் ஓடல, ரயில் ஓடல, ஏன் கோவிலையே பூட்டி வச்சிருந்தாங்க. ஆலயத்துக்கே அபிஷேகம் நடக்கலை, இறைவனுக்கே அபிஷேகம் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அந்த கொரோனாங்கிற அந்த வைரஸ் தான் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிச்சு. அப்போ இந்த பாக்டீரியா நம்ம உடம்ப ஸ்தம்பிக்க வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ நீ எத்தனை மாற்றணும்? 72 ரூபாய்க்கு மாற்றணும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, இன்னும் கம்மியாகவே வச்சுக்கலாம். அவங்க 6 ரூபா சொல்கிறாங்க மேடம், எனக்கு 3 ரூபாய் தான் என்னோட பேடு. 35 ரூபா வச்சுக்கலாமா? 3 ரூபாய்க்கு கம்மி பேடு இருக்கா? இருக்காமா? 3 ரூபாய்க்கு கம்மி பேடு இல்லை, 35 ரூபா. இப்போ நான் சொன்ன இவ்வளவு சிறப்பு அம்சம் வாங்கின பேடு, ஒரு சிங்கிள் பேடு ஒரு நாளைக்கு 1 வச்சா போதும், 25 ரூபாய். வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாடா? இருக்கு. ஒரு வேலை இல்லை, 25 ரூபாயும் விலை அதிகமாக எனக்கு தெரியுது. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா கை உயர்த்துங்க. ஒரு நாளைக்கு 1 வச்சா போதும், அதனோட விலை 25 ரூபாய். இல்லை எனக்கு இல்லைங்க மேடம், நீங்கள் 25 ரூபாயா, ஐயோ விலை அதிகம், எனக்கு 6 ரூபா தான் பரவாயில்ல அப்படின்னா கை உயர்த்து. அதுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். 25 ரூபாய் விலை அதிகம். நமக்கு ஒரு பேடு போதும். ஓவர் ஃப்ளோலாம் நீ கண்டினியூவாக யூஸ் பண்ணினா 3 மந்த்ஸில் கரெக்ட் ஃப்ளோக்கு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு 1 போதும். இன்னொருத்தங்க கை உயர்த்துனீங்க, 25 ரூபாய் அதிகம். ஏன்னா நான் இங்கே இப்போ நான் 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இல்லையா? எந்த ஃபீல்டுடா? நாப்கின் ஃபீல்டு, சானிட்டரி நாப்கின் ஃபீல்டை 18 வருஷமாக இருக்கிறேன். இதுக்கான விடையை யாருக்கிட்ட கேட்டால், இதற்கான கேள்வியோ சந்தேகமோ யார்கிட்ட கேட்டால் விட வரும்? 18 வருஷம் இதே ஃபீல்டில் இருக்க என்கிட்ட கேட்டால் தானே விட வரும். ஆமாவா இல்லையா? இப்போ இதை பற்றியே விவரம் தெரியாதவங்க கிட்ட போய் ஒரு அம்மா பேசினாங்க, ஒரே ஒரு பேடு போதுனாங்க, ஆனால் 25 ரூபாய்ன்னு சொன்னாங்க, நீ சொல்டி பரவாயில்லையா, ஓகேவா அப்படின்னா அவகிட்ட இருந்து என்ன பதில் வரும்? என்ன பதில் வரும்? ஏய் வேலை பார்த்துட்டு போடி, 25 ரூபா கொடு, அது உள்ளுக்குள்ளே வைக்கிறான், வெளியே தெரியவா போகுது, அதுக்கு போய் எதுக்கிட்டு 25 ரூபா? அவங்க ஏதோ சேல்ஸ்க்காக மார்க்கெட்டிங்காக விற்கிறதுக்காக அதை இதையும் சொல்லிட்டு பேசுவாங்க. நான் உனக்கு ஏதாச்சும் இப்போ பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒழுங்கா நீ எப்போ வைக்கிற படையே வெயிடி, அப்படி தானே அவள் சொல்லுவா. உண்மையா இல்லையா? அவள் இங்கே இல்லை, நான் டெமோ பண்ண முடியல என்னால், இல்லைன்னா டெமோ பண்ணி காமிப்பேன். எல்லாமே நீ வகுப்பு முடிச்சு வீட்டுக்கு போனதையும் உனக்கு ஃபோன் வரும், டெமோ இருக்குது. அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு டெமோ வேணும்னாலுமே எங்களோட டீம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, எங்கே வேணாலும் நீ டெமோ பார்க்கலாம், லைவாக நாங்கள் டெமோ காமிப்போம். அந்த நீ யூஸ் பண்ணுற பேரில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு உடனடியாக நாங்கள் செக் பண்ணி எங்களால் சொல்ல முடியும். அப்போது
யாருக்கிட்ட சந்தேகம் கேள்வி கேட்கணும்னா யார் அதில் நிபுணர்களாக இருக்கிறார்களோ. இப்போ மேக்ஸில் உனக்கு டவுட்னா யார்கிட்ட கேட்ப? எலக்ட்ரிஷியன்கிட்ட போய் கேட்போமா? பெயிண்டர்கிட்ட போய் கேட்போமா? மேக்ஸில் டவுட்னா மேக்ஸ் டீச்சர்கிட்ட தான் கேட்கணும். அங்கே தான் நமக்கு விட வரும். ஒரு ஒரு துணி துவைக்கிறவர் வந்து துணி துவைச்சிட்டு இருக்கிறார் ஆற்று ஓரத்தில், சலவை தொழிலாளி. அந்த ஓரமாக ஒருத்தர் குதிரையில் வராரு. வந்துட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா அந்த சலவை தொழிலாளிக்கிட்ட, இந்த ஆற்றை நான் கடக்கணும், தண்ணியோட ஆழம் எவ்வளவு, குதிரையில் கடந்து நான் போகணும், போயிட முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த சலவை தொழிலாளி, தாராளமாக போகலாங்க, உங்கள் குதிரையெல்லாம் தாண்டி போயிருங்க, தண்ணியை இவ்வளோ தாங்க இருக்குது ஆழம், முட்டி காலுக்கு கீழே தாங்க இருக்குது, உங்கள் குதிரைக்கு இவ்வளோ பெரிய கால் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு போகலாங்க, அந்த கரைக்கு போயிடலாங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை வருஷமாடா துவைக்கிற இந்த இடத்துல? நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் துவைக்கிறேன், ஒன்றும் முழுகி போக மாட்டீங்க, போங்க, அவ்வளோலாம் ஆழெல்லாம் இல்லை, போங்க போகலாம். இவரு சரி நம்பிக்கையாக சொல்லிட்டாரா இல்லையா? இந்த குதிரைக்காரர் போவாரா போக மாட்டாரா? ரொம்ப வருஷமாக துவைக்கிறேன், ஒன்றும் ஆளை இல்லை, போங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அந்த குதிரைக்காரர் போகிறார். போக ஆற்று தண்ணி வேகம் அடிச்சுட்டு குதிரை அடிச்சுட்டு போயிடுச்சு. இவருக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சு, நீந்தி வெளியில் வந்துட்டார். கரைக்கு வந்து, உன்கிட்ட தானே கேட்டேன்ல, சொல்ல மாட்டியா? இப்படி பாரு, என் குதிரை அடிச்சுட்டு போயிருச்சு, உன் பேச்சை கேட்டு நான் நம்பி போனனே, ஏன் பொய் சொன்னேன்? இல்லை தெரியலனாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு அவருக்கு பதில் வந்துச்சு பாருங்க. என்ன தெரியலன்னா தெரிலன்னு சொல்கிற? அங்கே பார், அங்கே பார்த்தா வாத்து இருக்குல்ல, கூட்டமாக ஒரு 10 வாத்து போயிட்டுருக்குது. அதுக்கு சொல்கிறாரு இந்த சலவை தொழிலாளி, இத்து கூண்டு கால் இருக்குது வாத்துக்கு, அதுவே போகுது இப்படி, உன் குதிரை போகாதா? இதுக்கு பேர் தான் வாத்து மடையன்னு பேர். இந்த வாத்து மடையன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம போய் ஐடியா கேட்டால் அடிச்சுட்டு தான் போயிடுவோம். அப்போ விவரம் தெரிந்தவர்களிடம் நம்ம கேட்க வேண்டும். வாத்து மிதக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது போகுது. குதிரை மிதக்குமா? போக முடியுமா? முடியாது. அப்ப கருத்துக்களோ உனக்கு வாழ்க்கையில நீ முன்னேறணுங்கிற எண்ணமோ இந்த விஷயத்திலேயும் இல்லை, எதுவாக இருந்தாலும் அறிவில் சிறந்தவர்களிடமும் ஞானத்தில் சிறந்தவர்களிடம் தான் நீ ஐடியா கேட்கணும். இல்லைன்னா உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு இழுத்து கூட வச்சுக்கிட்டு 2 பேரும் கும்மி அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் இந்த தொழிலில் வளர்வதற்கும் இந்த சானிட்டரி நாப்கின் துறையில் வளர்வதற்கும் 18 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 PhD முடித்ததுக்கு சமம். அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். நான் இதில் வேலை பார்த்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இந்த நாப்கின் மூலமாக. ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் எடுக்காம நல்லா இருக்குது. அந்த ஒரு குழந்தை கை தூக்குனால 25 ரூபாய் அதிகம் அப்படின்னு, அதிகம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வியாபாரத்தை சொல்லி கொடுத்து ஜிஎஸ்டி எடுக்க வச்சு இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமா அவர்களை நான் தொழில் அதிபர்களாக உருவாக்கி இருக்கிறேன், தொழில் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இன்னைக்கு அவங்க ஜிஎஸ்டி எடுத்து வியாபாரம் பண்ணி வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ யோசிச்சுப்பாரு, இது தொழிலும் கொடுக்குறோம், ஆரோக்கியத்தையும் சொல்லி கொடுக்குறோம். அவங்க இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் நல்லா இருக்காங்க, அருளாதாரமும் இருக்கிறாங்க. அப்போ அதிகம்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்? தொழிலுக்குள்ளே வந்துடணுமா இல்லையா? கற்றுக்கிட்டு தொழில் செய்கிறதுக்கு வந்துடணும் இல்லை? அப்போ அதிகமாக இருக்குமா? இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு வருமானத்தை பண்ணி கொடுத்துரும். புரிஞ்சுச்சா? நல்லது. இப்போது அதுக்குத்தான் பல தொழில் முனைவோர்களை உருவாக்கியதற்குத்தான் MBA பாடத்திட்டம் வீடியோவில் காமிச்சாங்கல்ல. தமிழ்நாடு அரசு பல லட்சக்கணக்கான மாணவர்களை, MBAங்கிறது என்னங்க? மாஸ்டர் பிஸ்னஸ். அதை படிக்கிறதுக்கு நான் காலேஜ் போகல, நான் 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்தேன். 15 வயசில் திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய பாடம் MBA பாடத்தில் 2 பக்கங்கள் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் பாட நூலாக வெளிவந்திருக்கிறது. ஸோ இது எதற்காகனா பல தொழில் முனைவோர்களை உருவாக்குனதற்காக. ஐநா சபை 98 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஐநா சபையில் இந்த கோமதியை வர வச்சு அங்கே ஐநா சபையில் பேசுவதற்கு அன்பு, அமைதி, ஐஸ்வர்யங்கிற தலைப்பில் ஒரு 1/2 மணி நேரம் போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே எதை சார்ந்ததுன்னா
நாமளும் நல்லா இருக்கணும், நம் பெண் சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த மண்ணு நல்லா இருக்கணும்னு சின்னதாக யோசித்ததற்கான அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். கோமதி சொன்னால் எடுபடுமா? ஏதோ ஈரோட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து பேசுகிற இந்த கோமதி சொன்னால் எடுபடுமா அப்படிங்கிற காலகட்டத்தில் 2023 நயன்தாரா மேடமே எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன நம்ம படத்தில் பார்க்குறதோட சரி, அவங்க எனக்கு கால் பண்ணி உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் நேராக வாங்கினாங்க. நேராக நான் கிளம்பி போனேன். அது என்னது ஓ2 பட ஷூட்டிங்கில் இருந்தாங்க. கேரவேனில் உட்கார வச்சு இந்த ஒவ்வொரு லேயராக பிரித்து எனக்கு காமிங்க, விளக்கம் சொல்லுங்கள், என்னமோ பண்ணுது உங்கள் பேடு, நான் அவ்வளோ கத்துவேன், எரிச்சலாக இருப்பேன், கோபமாக இருப்பேன், ஆனால் இந்த பேடு யூஸ் பண்ணணுன்னா எனக்கு பீரியட்ஸில் இருக்கிறதே எனக்கு தெரியல, வெரி குட் சூப்பர்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஏன் இந்த தொழிலை இன்னும் விரிவாக செய்யக்கூடாது, உங்களோடு நான் இணைகிறேன். ஃபெமியாக இருந்தது, மேடம் வந்ததுக்கப்புறம் தான் அது ஃபெமி நயனாக மாறிச்சு. இன்னைக்கு அவங்களுடைய வரவுக்கப்புறம், ஏன்னா வரவுக்கப்புறம் இந்த செலிபிரிட்டி வந்து சொன்னா தானே போலியோக்கே சொட்டு மருந்தே நாம் போடுவோம், உண்மையா இல்லையா? இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, என் குழந்தைக்கு போய் சொட்டு மருந்து ஊற்றணும்னு எனக்கு அறிவு வராது. ரஜினி வந்து சொன்னால் நான் போய் போடுவேன், ரஜினியே சொல்லிட்டாரு. ஆமாம் தானே? இப்போ நம்ம முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கிறோம்ல, நீங்கள்லாம் சொல்லி தானே, அடுத்த தலைமுறை நீங்கள் சொல்லி தானே முதலமைச்சரை உட்கார வச்சுருக்கோம். ஆமாவா இல்லையா? உற்சாகம் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க விசில். அப்படி இருக்கு உலகம், அப்படி இருக்குல்ல. ஸோ அந்த செலிபிரிட்டி சொன்னால் தானே கேட்குறாங்க. இப்போ கோமதியோட பேடுன்னெல்லாம் தெரியாது வெளியில். பார்த்தீங்களா? நயன்தாரா பேடுனா தான் தெரியும். எவ்வளோ முக்கு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ கடந்து வந்திருக்கேன் நான். ஆனால் பரவாயில்ல, நம்ம பேர் தெரியலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா கடைசி கட்டமாக அவங்க போய் யூஸ் பண்ணிடணும். அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த கர்ப்பப்பையை காப்பாற்றப்படணும். யார் பேர் சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த அடுத்த சமுதாயம் வந்து செலிபிரிட்டியாக இருக்கணும். செலிபிரிட்டியை தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஒரு செலிபிரிட்டியாக மாறிட்டேன். என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எல்லாரும். பாருங்களேன், இப்போ என்னன்னா, நான் ஒரு சிந்தனை தானே சிந்திச்சது தான். உன்னோட சக்ஸஸ் எங்கே இருக்குதுன்னு நீ இப்போ எழுதி வச்சுக்கோ. உன் சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா, உங்கள்கிட்ட யார் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்களோ, உன்கிட்ட யார் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்களோ, அப்போ நீ சக்ஸஸ் பர்சன். அதுதான் உன்னோட சக்ஸஸ் இருக்குது. அது நீ பணத்தாலேயோ புகழோ இல்லை ஆன்மீகமோ இல்லை ஐஸ்வர்யமோ இல்லை சமுதாய தொண்டோ இல்லை அன்னை தெரசாவோ என்ன ஆணைனாலும் சரி, வான்ட்ட நின்று வந்து அவங்க செல்ஃபி எடுக்கணும். உன் ஆட்டோகிராஃபை கேட்டு வாங்கினா நீ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆளுன்னு அர்த்தம். நீ யாருக்கிட்டையும் போய் செல்ஃபி எடுக்கக்கூடாது, புரியுதா? வான்ட்ட தான் வந்து யாராச்சும் எடுக்கணும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.